சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தெய்வத்தின் அனுகிரகம் பெற்றவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் 3 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில குடும்பங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, உங்க முன்னோர்கள் கூட இத மாரி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ரொம்பவே சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டோம். ரொம்ப மன கஷ்டப்பட்டோம். ரொம்ப நோய்கள்லாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனா, இந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எங்களுக்கு மன கஷ்டம் இல்ல. வீட்ல சண்டை சச்சரவுகள் நெறைய இருந்துச்சு. இப்ப இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சண்டை சச்சரவுகளே இல்ல. வீடு நிம்மதியா இருக்கு. இப்ப தான் நாங்க கொஞ்சம் நல்லா இருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் ஒரு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த குழந்தை தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்ற குழந்தை. அதுவும் குறிப்பா உங்க குலதெய்வத்தின் அனுக்கிரகத்தால் வந்த குழந்தை. ஒரு சில குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா, மருமகள் வந்த நேரம் ரொம்பவே சிறப்பா இருக்கும். அது கணவனுக்கு ரொம்ப நல்ல வேலைவாய்ப்பு, உயர் பதவிகள் இது போன்ற அமைப்புகள்லாம் வரும். அந்த குடும்பமே ரொம்ப மகிழ்ச்சியாக மாறும். உங்கள் மருமகள் அந்த மகாலட்சுமியின் சொரூபமாகவே இருக்கிறார். உங்களுடைய வீட்டிற்கு இது போன்ற நிகழ்வுகள்லாம் உங்க வீட்லயும் நடந்துச்சு அப்படின்னா, உங்க வீடே அந்த கடவுளின் அனுக்கிரகம் பெற்ற வீடு அப்படிங்கிறத நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம். 2வது அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ட சுற்றி நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நல்ல உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள வர்றது, அதாவது புறா, குருவிகள், சிட்டுக்குருவிகள் இது போன்ற நல்ல அதிர்வலைகளை ஏற்படுத்தும் உயிரினங்கள் உங்க வீட்டுக்குள்ள வருவது, தெய்வ அம்சம் பொருந்திய பசு உங்க வாசல்ல வந்து நிற்பது, வண்டுகள், குளவிகள், காகங்கள்லாம் வருவது, வண்டுகள், குளவிகள்லாம் உங்க வீட்ல கூடுகள் கட்டுவது இது அனைத்துமே உங்க வீட்ல ஒரு நல்ல சக்தி இருக்கின்றது. உங்க வீட்ல உள்ளவர்கள் தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. உங்க வீட்ல உள்ளவர்கள் தெய்வத்தின் அனுக்கிரகம் பெற்றிருந்தால், அவர்களுக்கு 3வது அறிகுறியான இந்த அறிகுறி கட்டாயம் இருக்கும். அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களோட கனவுகளின் மூலம் நல்ல விஷயங்கள் என்னென்ன அவங்க வாழ்க்கையில நடக்கப் போகிறது, இல்ல அவங்க குடும்பத்திற்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது, என்னென்ன ஆபத்துக்கள் வரும் அப்படிங்கிறத அவங்களால முன்கூட்டியே சொல்ல முடியும். இதை கனவுகள் சாஸ்திரம் அப்படிங்கிற நூல்கள்ல நம்ம முன்னோர்கள் நமக்காக பல பதிவுகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பா கோவில்கள், கோவில் கோபுரம்லாம் கனவுல வர்றது, நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையப் போகின்றோம் அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. அதே இது பாழடைந்த கோவில், உடைந்த சிலைகள்லாம் வருவது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல அதீத கவனம் தேவை அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. எந்த ஒரு விஷயம் உங்க குடும்பத்தில நடக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பா அது நல்ல விஷயங்கள் அப்படின்னா, நல்ல சவனங்கள் உங்க வீட்ல உள்ளவர்களுக்கு காமிச்சு கொண்டே இருக்கும். அதே கெட்ட சவனம் அப்படின்னா, கண்டிப்பா அதற்கான அறிகுறியையும் அந்த தெய்வம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். பொதுவா ஒரு வீட்ல குலதெய்வத்தின் அனுக்கிரகம் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அந்த வீட்ல பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது வராது. ஒரு சிலர்லாம் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு வேண்டும். குழந்தை பாக்கியம் தள்ளிக் கொண்டே போகின்றது. நாங்க எப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்றது? அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்குறீங்க. அதற்கு உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பமா போங்க. போயி உங்க முன்னோர்கள் எப்படி வழிபாடு செஞ்சாங்களோ, முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களுக்கு பொங்கல் படையலிட்டு வணங்குவாங்க. காவல் தெய்வங்களுக்கு அசைவ படையலிட்டு வணங்குவாங்க. இப்போ உள்ளவர்கள் ஒரு ஆட போய் வெட்டினா என்ன நம்ம போறதே 4 பேர், 5 பேர். ஒரு ஆட வெட்டி எப்படி சாப்பிடுறது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். போய் பொங்கல் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு அதுபோல ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்க பங்காளிகளா குடும்பமா போங்க. போயிட்டு உங்க முன்னோர்கள் எப்படி வழிபாடு செய்தார்களோ உங்க கோவில்ல, அதே முறையில வழிபாடு செய்து எந்த தம்பதியினருக்கு குழந்தை இல்லையோ அந்த தம்பதியினரை நல்லா மண்டியிட்டு மடிப்பிச்சை கேட்பது போல் அந்த தெய்வத்திடம் எனக்கு அடுத்து என்னுடைய பரம்பரை வரிசையில் நிற்க எனக்கு ஒரு வாரிசை கொடு, உன்னை வணங்குவதற்கு ஒரு வாரிசை கொடு அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா அந்த தெய்வம் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இது போல நீங்களும் உங்க குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்க வீட்லயும் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, தயவு செஞ்சு அதை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நெறைய பேரு, இதெல்லாம் சும்மா சொல்றாங்க எங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நெறைய பேருக்கு வருது. நீங்க கமெண்ட்ஸ்ல
ஆமா, எங்க வீட்லயும் இது போன்றலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பதிவுகள் பார்க்கும்போது நெறைய பேருக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கையின் மூலம் குலதெய்வத்தை வழிபாடு செய்வாங்க. கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் கையெடுத்த தெய்வத்த நாமும் கையெடுக்க வேண்டும். அதனால ஒவ்வொருவரும் குலதெய்வத்தை வணங்குங்க. உங்க வாழ்க்கையில குலதெய்வம் என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்கின்றது அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. குலதெய்வத்தால் நன்மை அடைந்தவர்கள் இந்த பதிவை நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, என்னுடைய குலதெய்வம் எனக்கு நன்மை மட்டுமே செய்கின்றது அப்படிங்கிற கமெண்ட்ஸ எங்களோட மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களின் கமெண்ட்ஸ் மூலம் யாராவது குலதெய்வத்தை வழிபாடு செய்து அவர்கள் வாழ்க்கையும் நல்ல விஷயங்கள் நடந்தால் அந்த பலன் உங்களையே வந்து சேரட்டும். இது போன்ற நல்ல நல்ல ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.